அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்ட உதயநிதிக்கு நடிகர் வடிவேலு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மதுரையில் உள்ள தனியார் விடுதியில் உதயநிதியை சந்தித்து வடிவேலு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்றைய தினம் மதுரையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மதுரை சென்றிருந்தார். இந்நிலையில் நடிகர் வடிவேலு அவரை நேரில் சந்தித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ச்சியாக திரையுலகத்தை சேர்ந்தவர்களும் அதே போல அரசியல் பிரமுகர்களும் தொடர்ச்சியாக வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில் தற்போது நடிகர் வடிவேலு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். மேலும் அவருக்கு பூங்குருது கொடுத்து வாழ்த்து தெரிவித்து கட்டி இணைத்து தன்னுடைய அன்பை பரிமாறியிருக்கிறார். தொடர்ச்சியாக துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே தனது பயணத்தின் போது ஒவ்வொரு மாவட்டங்கள் வாயிலாக அங்கு இருக்கவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றுக் கொள்கிறேன், என்னை தேடி யாரும் வர வேண்டாம் என்று அவர் தொண்டர்களுக்கு கூறியதும் குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே தற்போது மதுரையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார்கள். இந்நிலையில்தான் தற்போது நடிகர் வடிவேலு அவருக்கு நேரில் பூங்குத்து கொடுத்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே திரையுலகத்தைச் சேர்ந்த நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் தனுஷ் உள்ளிட்ட பல்வேறு நடிகர்கள் அவளுக்கு வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில் தற்போது நடிகர் வடிவேலு மதுரையில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை நேரில் சந்தித்து பூங்குத்து கொடுத்து தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.